வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு ஒரு ரூ. 200 கட்டணமா நிர்ணயிச்சிருக்கோங்க. அ அடுத்தது வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு ஒரு 1500 கட்டணமா நிர்ணயிச்சிருக்கோம். பிரசன்னம் பார்க்கறதுக்கு வாங்குறது இல்லைங்க. வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. இப்போதைக்கு தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல நம்ம இப்போ 3வது ஜாதகத்த பார்க்க வரோம். 15/11/1992ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன பார்க்கலாம். நீங்க பிறந்து 33 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது ஞாயித்துக்கிழமைங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மத்தவங்க உங்கள்ட்ட தலகட்டி, கைகட்டி, தல குனிஞ்சு நின்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். தேய்பிற புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அதாவது தேய்பிற திதியில பிறந்திருக்கீங்க. புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? நமக்கு யாரு அ சந்திராஷ்டமமா வருவா அப்படின்னு சொன்னா, மகர ராசி சந்திராஷ்டமமா வரக்கூடிய அமைப்பு. கே, கோ, கா, கி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர தனுசு ராசியிலயும், அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திர ரிஷப ராசியிலயும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அப்பன்னா ரிஷப ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு லாபமா பயன்படுவாங்க அப்படிங்கிறத கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே, குரு குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. அங்க ரெட்டத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். இன்னொன்னு கடக வீட்டுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் போகும். இளகிய மனசுக்கு சொந்தக்காரங்க. யாரும் கேட்டாங்கன்னா எடுத்து குடுத்துருவாங்க. ரொம்ப நல்லவங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு நெனச்சு, கெட்ட பேர அதிகமா சம்பாரிச்சு வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது இவங்க தான். சரிங்களா? உங்கள்ட்டயும் நல்ல பேர் எடுக்கணும், எனக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு 2 பேத்துக்கும் ஒவ்வொண்ணா பேசி, நல்ல பேர் எடுத்து, கடைசியில நம்ம 2 பேரும் பார்த்து பேசம்போது, அவர பத்தின எதிர்மறை விளைவுகள் தான் நம்மள ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்க முடியாது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரி, ஓகே. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்ப புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரம் அ குருவோட சாரம். அப்பன்னா குரு தான் எடுத்த உடனே தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, சனி தசை ஒரு 19 வருஷமும். இப்ப புதன் தசை ஒரு 17 வருஷமும் உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருக்கும். இந்த புதன்னாவே காதல்காரகன் அப்படின்னு அர்த்தம். எப்ப யாருக்கு எந்த வயசுல நடந்தாலும் அவங்களுக்கு காதல் தன்மையை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்பன்னா வேண்டாத பெண்கள் சகவாசத்தை இது சில சமயம் குடுத்துரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? இந்த புதன் தசை யாரோட சாரத்துல எந்த லக்கணத்துக்காரங்கலாம் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒண்ணு விருச்சக லக்னம் பாதிக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மகர லக்னம் பாதிக்கும். கும்ப லக்னம் பாதிக்குங்க. அடுத்தது மேச லக்னம் பாதிக்கும். இவங்கலாம் என்ன மாரி பாதிப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையில போய் நிக்கக்கூடிய அமைப்பு. இல்ல அப்படின்னு சொன்னா, ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய அமைப்பு. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வெளிய போகக்கூடிய அமைப்பு. சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு உள்ளூருக்குள்ளேயே இருக்க முடியாது. ஒரு சொந்த வீட்ல இருக்க முடியாது. வாடகை வீட்ல போய் வாழ வேண்டிய சூழ்நிலை. இது எல்லாத்தையும் இவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்திடலாங்க. சரிங்களா? சரி. இப்ப நாடி முறைப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்கள விட வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் ஆண்களுக்கு சகவாசம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? இது மனைவி ரொம்ப நல்லவங்க தான். உங்கள விட்டே குடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையினால கொஞ்சம் சங்கடம் வரும். ஃபோன்னால கொஞ்சம் சங்கடம் வரும் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு ஆசிரியர் தான். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது எல்லாமே சிறந்த ஒரு ஆசிரியர் தன்மைக்கு உண்டானது தான். நீங்க நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலை செய்றீங்களா? அருமையான லாபம். ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்டதோ, மெடிக்கல் சம்மந்தப்பட்டதோ வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் லாபத்த குடுக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது இடது கண், வலது கண் 2மே கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணாடி போட்டுருந்தா நல்லது. சில பேருக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை வரும். அவங்களும் கண்ணாடி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தன்மை. நீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, திருவெண்காடு கோயிலுக்கு புதனோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா, அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? காதல்ல தோல்விய குடுக்கக்கூடிய அமைப்பு, தாய்மாமன் உறவு முறைக்கு சிக்கல குடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு. பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. ஃபோன்னால கண்டிப்பா சங்கடம் வரும். இதுதான். சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, வேண்டாத கெட்ட பேர நீங்க சம்பாரிப்பீங்க. ஃபோன்னாலயும் கண்டிப்பா சங்கடம் வரும். இதனால கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தரப்பட்டு பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்திடலாம். இது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தலக்குழந்த பையனா இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சில பேர் நர்ஸா இருப்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வக்கீலா இருக்கக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும். நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவீங்க, வைப்பீங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கிறது கஷ்டம். சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டானா, சித்திரைக்கு மேல சுப பலன்கள் ஏற்படும். இடம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமும், மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மறுமணமும் அருமையா இருக்குங்க சித்திரைக்கு மேல. விபத்துகளும் சேர்ந்து வரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது.
சரிங்களா? மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.